Hey friends, Assalamu alaikum. Welcome back to Rahima channel. இன்றைக்கி நாங்கள் ஒரு சஹருக்கு ஆக்கின ஒரு ஈஸியான ஒரு ரெசிபி ஒன்று உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இந்த ரெசிபிக்கு ஃபஸ்ட்டில் பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா ஒரு வெரைட்டி ரைஸ் ஒன்று தான். அப்போ அதுக்கு நாங்கள் ஃபஸ்ட்டுக்கே அந்த ரைஸ்க்கு தேவையான ஒரு சலட் உண்டு. இந்த சலடுக்கு தேவையான ஐட்டம்ஸ் தான் இந்த கேரட், கேப்சிகம், ஆனியன், தக்காளி அதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கொள்கிறேன். இங்கே பார்த்திங்கன்னா கீடி சம்பா அரிசி எடுத்திக்கிறேன். 500 grams எடுத்திக்கிறேன். நல்லா கழுவி வார போட்டு வச்சிக்கிறேன். அதோடு இங்கே ரைஸ்க்கு தேவையானது ஒரு 3 வெங்காயம், ஒரு 3-4 தக்காளி இந்த மாதிரி சாப் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் ஒரு சைடில் கட் பண்ணி வச்சுக்கொள்கிறேன். கிழங்கு பார்த்திங்கன்னா எங்களுக்கு விருப்பமேடா சேர்க்கலும். நான் ஒரு 2 கிழங்கை வெட்டி எடுத்திருக்கிறேன். அதோட க்ரீன் சில்லி ஒரு 4-5 போல் அதையும் இப்படி கட் பண்ணி எடுத்திக்கிறேன். மெயின் இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா இந்த டின் ஃபிஷ் தான். டின் ஃபிஷ் வச்சு தான் ஒரு ரைஸ் ஒன்று செய்ய போகிறேன். மச்பூஸ் ரைஸை டின் ஃபிஷ் வச்சு செய்ய போகிறேன். நான் காட்டின பிராண்டில் டின் ஃபிஷ் பார்த்திங்கன்னு சொன்னால் நான் எடுத்தது அந்த அண்டைக்கு அந்த டின் ஃபிஷ் அவ்வளோ டேஸ்ட்டாக இல்லை. நீங்கள் செய்கிறீங்கன்னா ஒரு நல்ல பிராண்டில் எடுத்துக்கோங்க. வேறு நாளைக்கு அந்த ஃபிஷ் நல்லா இருக்கும் போட்டால் அந்த அண்டைக்கு நான் சேர்த்தது அந்த ஃபிஷ்ஷு டேஸ்ட் சரியாகவே இல்லை. நீங்கள் எப்பயுமே நல்ல ஒரு பிராண்டில் பார்த்து டின் ஃபிஷ் எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா ஒரு பேனை அடுப்பில் வச்சு அது ஹீட் ஆகினதுக்கு போகிறோம். அதில் ஒரு 5-6 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் கட் பண்ணி வச்சுருந்த அந்த ஆனியன் அதையும் சேர்த்துட்டு அதோட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கொள்கிறேன் வாசத்துக்கு. அதை நல்லா வதக்குங்க. அதை நல்லா வதங்கணும். அதோடைய நாங்கள் இங்கே சைடில் இந்த டின் ஃபிஷ்ஷை க்ளீன் பண்ணிக்கொள்ளுவேன். நான் சின்ன வயசில் எங்களோட சைல்ட்ஹுட் மெமரிஸ் நிறைய சஹர் டைமில் எங்களோட அம்மா இந்த ரைஸ் செய்வாங்க. ஏன்னா நோம்புக்கு நிறைய நோம்பெல்லாம் டின் ஃபிஷ் எல்லாம் கிடைக்கும் தானே. அப்போ அதை வச்சு நிறைய இந்த மாதிரி சாப்பாடு செய்வாங்க. அந்த அன்றைக்கு எனக்கும் தங்கச்சிக்கும் இந்த டின் ஃபிஷ் சாப்பாடு சாப்பிடவே ஓணும். டின் ஃபிஷ்ஷில் செய்கிற மச்சபூஸ் சாப்பிடவே ஒன்றுமே தோணிச்சு. ஏன்னா நாங்கள் சின்ன வயசில் எங்களோட அம்மா எப்போயுமே செஞ்சு தருவாங்க. அதே மாதிரி நாங்களும் எங்களோட பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுப்போம்னு நினச்சி தான் அந்த அன்றைக்கு செஞ்சுருந்தேன். பார்த்திங்கன்னா நான் ஃபிஷ்ஷை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதில் இருக்கிறத முள்ளெல்லாம் எடுத்துட்டு இந்த ஃபிஷ்ஷில் இருக்கிற அந்த தண்ணியை கூட சேர்க்க மாட்டேன். நார்மலாக நிறைய பேர் சேர்ப்பாங்க. நான் அது சேர்க்குறதுக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா வீடியோஸ் வளமையாக பார்க்குறவங்களுக்கு தெரியும். நான் ஃபிஷ்ஷோ என்னமோ ஒரு நான்வெஜ் கழுவிட்டுனா குயிக்காக சிங்கையும் நல்லா தேய்ச்சி கழுவிடுவேன். இல்லாட்டி அதில் ஸ்மெல் இருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு 1 டீஸ்பூன் மாதிரி சேர்த்து அதில் பச்சை வாசம் போன பிறகு நான் க்ரீன் சில்லியையும் நான் கட் பண்ணி வச்சுருந்த கிழங்கையும் இதில் சேர்த்துக்கொள்கிறேன். கிழங்கு பார்த்திங்கன்னா ஆயிலில் வதங்க போல் குயிக்காகவே குக் ஆகிடும். அதனால தான் கொஞ்சம் ஆயிலில் வதக்கி கொள்கிறேன் கிழங்கு கொஞ்சம் நேரம் வதங்கினதுக்கு பிறகு தக்காளியை சேர்த்துக்கொள்ளுவோம். தக்காளியும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இதில் நான் பட்டை, கலாம்பூர் சேர்த்திருந்தேன். அந்த வீடியோ என் இதில் கிளிப்பில் இல்லை. நீங்கள் ஒரு 4-5 கலாம்பூரும் ஒரு துண்டு பட்டையும் 2-3 ஏலக்காவும் சேர்த்துக்கோங்க. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா தேவையான அளவு சால்ட்டும் மஞ்சள் ஒரு 1/2 டீஸ்பூன் மாதிரி சேர்த்துக்கோங்க. அதோட க்ரீன் சில்லி ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்திக்கிறேன். என்ன நான் 500 grams அரிசி தான் வச்சுன்றதால 1/2 டீஸ்பூன் தான் ரெட் சில்லி பவுடர் சேர்த்திக்கிறேன். அதோட கறி பவுடர் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கொள்கிறேன். ரோஸ்டட் கறி பவுடர் சேர்க்க வேணாம். சும்மா நார்மலான கறி பவுடர் சேர்த்துக்கோங்க 2 டீஸ்பூன் மாதிரி. கரெக்டாக இந்த ரெசிபியை எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவும் நல்லா ஒரு சைடில் வதங்க போல் எங்களை டின் ஃபிஷ்ஷும் இதில் சேர்த்துக்கோங்க. டின் ஃபிஷ் குக் ஆகணுமென்று அவசியம் இல்லை. என்னென்று சொன்னால் அது நார்மலாகவே குக் ஆகி தான் இருக்கும். அதோடைய நாங்கள் கழுவி வச்சுருந்த அரிசியை இதில் சேர்த்துக்கொள்கிறோம். இது நீங்கள் ஃபிஷ் இல்லாமல் டின் ஃபிஷ் இல்லாமல் நார்மல் ஃபிஷ் சேர்க்குறீங்க என்றாலும் அது இது ரைஸ் குக் ஆக போலே சேர்ந்து குக் ஆகும். நீங்கள் சிக்கனோ பீஃபோ சேர்க்குறீங்கன்றா மட்டும் அது குக் ஆகினதுக்கு பிறகு அரிசியை சேர்த்துக்கோங்க. நான் அரிசியும் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி கப்பில் பார்த்திங்கன்னா 1 கப்
கப் அரிசி என்றால் 1.5 கப் தண்ணி அப்படி தான் சேர்த்திக்கிறேன். لا يسرمنها مسبحين ولا يستثنون فطاف عليها طائف من ربك وهم نائمون فأصبحت. நான் வந்து ஒரு சைடில் தங்கச்சி குக் பண்ணி கொண்டிருக்க போலே பிள்ளைகளுக்கு போயிட்டு ஓதி கொடுத்துட்டு வந்துட்டேன். ஏன்னா அவங்க தூங்குகிற டைம் மாதிரி இருந்துச்சு, தூங்குறதுக்கு ரெடி ஆகிற மாதிரி. அதோட அவங்களுக்கும் எல்லாம் துவாவும் ஓதி கொடுத்துட்டு வந்துட்டேன். அதோட இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இந்த அரிசியும் தண்ணியும் வந்து சரிசமமாக வர அளவுக்கு தண்ணி வற்றிக்கணும். அதோட வந்து கொஞ்சம் ரம்பை 4-5 பீஸ் சேர்த்துக்கொள்கிறேன் வாசத்துக்காக. அதையும் சேர்த்துட்டு வந்து இந்த அளவுக்கு நான் காட்டுற அளவு உங்களுக்கு விளங்கு மயக்கும். அரிசியும் தண்ணியும் சமமாக வந்திருக்குது. அந்த டைமில் வந்து கீழே ஒரு நல்ல ஒரு தட்டோண்டு கனமான தட்டோண்டு வச்சுட்டு அடுப்பையும் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு சட்டியை மூடி நல்ல ஒரு பாரமான எதையாவது தூக்கி மேலே வச்சுட்டு அப்படியே ஒரு 15 மினிட்ஸ் விட்டிங்கன்னு சொன்னால் வந்து நல்லா புழுங்கி நல்ல வாசமாக அதை திறக்க போப்பலே உங்களுக்கு விளங்கும். ரைஸும் நல்லா பர்ஃபெக்டாக குக் ஆகி நல்ல மனமாக ரெடியாகி இருக்கும். சஹருக்கு பார்த்திங்கன்னா வந்து நான் இப்படி தான் எங்களோட சாப்பாடு எடுத்திருந்தேன். நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. கட்டாயம் வந்து இந்த டின் ஃபிஷ் போட்டே வந்து நீங்கள் இந்த ரைஸை இந்த குக் பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதோட இந்த சலடும் இந்த கட்டி சம்பல் எங்கள் ரொம்ப நார்மலாக எப்போவுமே இந்த ரைஸ் செய்ய போல் செய்வாங்க. இந்த வெள்ளைப்பூடு, சில்லி ஃப்ளேக்ஸ், உப்பு எல்லாம் போட்டு நல்லா இடிச்சிட்டு அதுக்கப்புறம் அதில் பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் தேசிக்காய் புளி சேர்த்துக்கொள்ளுவாங்க. அது வந்து இந்த சாப்பாடு எங்கள் ரொம்ப எங்களுக்கு செஞ்சு தர போல் வளமையாக செஞ்சு தரேன்றதால எங்களுக்கு அதெல்லாம் வச்சு சாப்பிட்டா தான் அந்த சாப்பிட்ட மாதிரியே ஃபீல் வரும். சஹருக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் நார்மலாக 3:30 மாதிரி எழும்பி தஹஜ்ஜத் தொழுந்துட்டு சாப்பிட்டுடுவோம். அதுக்கப்புறம் புள்ளியோவில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 4 மணி ஆகும் போல் தான் எழுப்பாட்டி எடுத்துகிட்டு அவங்களையும் தஹஜ்ஜத் தொழுவ வைக்கிறேன். என்னென்னு சொன்னால் நோன்பு நாளையில் மட்டும்தான் எங்களுக்கு தஹஜ்ஜத் வந்து 30 நாளுமே தொழுகிறதுக்கு சான்ஸ் கிடைக்கும். மற்ற நாளைகளுக்கு எப்படியுமே எங்களுக்கு தஹஜ்ஜத் தொழுகிற வாய்ப்பு மிச்சம் கிடைக்கிறதில்ல. அப்போ அப்படி தான் எங்களோட சஹர் டைம் போகும். அதோட சுபயம் தொழுந்துட்டு வந்து தூங்கிடுவோம். நான் வந்து உங்களோட ஒரு விஷயம் ஷேர் பண்ணணுமென்று நினச்சேன். இவ்வளோ நாளாக இந்த வீடியோஸ் பார்க்குறவங்க இருப்பீங்க. இந்த நோன்புக்கு வந்து ஒரு கிவ் அவே மாதிரி ஒன்று செய்வோமென்று யோசித்தேன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நோன்பு மாதம் முடிகிற வரைக்கும் வரக்கூடிய இந்த வீடியோஸில் வந்து இந்த பெருநாளையும் சேர்த்து அந்த வீடியோஸில் வந்து நான் எண்டிங்கில் வந்து ஒரு கேள்வி கேட்பேன். அந்த கேள்விக்கு சரியான பதிலை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் 10 வீடியோஸ் போடுவேன். அந்த 10 வீடியோஸுமே வந்து நீங்கள் லைக் பண்ணி ஃபுல் வீடியோவையும் பார்த்துட்டு அதை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் 3 பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிவிட்டு நான் இதில் கேட்குற இந்த சிம்பிளான கேள்விக்கு வந்து நீங்கள் பதில் சொல்லுங்கள். நோன்பு மாதம்ன்றதால வந்து ரமலான் சம்பந்தமான கேள்வியை கேட்போம்னு நினச்சேன். முதல் கேள்வி, ஆது கூட்டத்தார்கள் வந்து எந்த நபியை சேர்ந்தவங்க? ஆது கூட்டத்தார்கள் எந்த நபியை சேர்ந்தவங்க என்ற ஆன்சரை வந்து நீங்கள் எனக்கு கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு கீழே வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் 3 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு இந்த 10 வீடியோஸ்க்கும் நீங்கள் கமெண்ட் பண்ணினீங்கன்னு சொன்னால், கேள்விக்கு பதில் சொன்னீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நான் வந்து 5000 ரூபா கேஷ் ப்ரைஸ் தருவோம் என்று முடிவு பண்ணிக்கிறேன். கட்டாயம் வந்து கிவ் அவேயில் கலந்துக்கோங்க.